சல்யூட் டு சென்னை மாநகராட்சி. இந்த வாசகத்தை தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதிகமா பார்க்க முடியுது. ஏன் எல்லாரும் இப்படி பதிவிடுறாங்கன்னு பார்த்தா, வேகாத வெயிலையும் கடும் குளிர்லையும் கனமழையிலையும் அயராம வேலை செய்யற உணவு விநியோக பணியாளர்களுக்கு தனி ஓய்வறை அமைச்சு கொடுத்திருக்கு சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சியோட இந்த செயலுக்கு தான் சமூக வலைதளங்கள்ல இப்ப பல பேரும் தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல பெரும்பாலான மாநிலங்கள்ல மக்கள் நலனுக்காக ஒரு திட்டம் தொடர்ந்து நடைமுறையில் இருக்குன்னா அந்த திட்டத்துக்கு முன்னோடியா இருக்கிறது தமிழ்நாடு தான். அப்படி பல்வேறு மாநிலங்கள்ல தொடர போற ஒரு திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு முன்னோடியா ஒரு விதை விதைச்சிருக்கு. அதுதான் உணவு டெலிவரி செய்யற ஊழியர்களுக்காக ஏசி ஓய்வறை. பெரும்பாலான வீடுகள்ல சமையலறையே இல்லாத அல்லது சமையலறையே பயன்படுத்தாத இந்த நவீன காலத்துல தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். காரணம், அலுவலகம் போற பெண்களோட எண்ணிக்கை அதிகமானதுதான். அதனால பெருகினதுதான் இந்த ஆன்லைன் உணவு விநியோகம். இது பற்றிய பல்வேறு கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அவசர வாழ்க்கையில மக்களுக்கு இது இன்றியமையாததா மாறிடுச்சு. அதனால உணவு டெலிவரி செய்யற தொழிலாளர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருச்சு. மற்ற துறைகள்ல இதுதான் என்னோட ஆபீஸ், இதுதான் என்னோட அலுவலக இடம்னு இருக்கிறப்போ இந்த உணவு டெலிவரி செய்யற தொழிலாளர்களுக்கு மட்டும் அப்படி இளைப்பாற கூட ஒரு இடம் இல்லை. அதுலயும் இப்போ இந்த பணிக்கு பல பெண்கள் முன் வந்திருக்காங்க. அவங்களோட நலன் மற்றும் பாதுகாப்பு கருதி அவங்க இளைப்பாற ஓய்வெடுக்க காத்திருக்க ஏசி வசதியோட ஓய்வறைய தமிழ்நாடு அரசு மூலமா மாநகராட்சி சார்பில் உருவாக்கி கொடுத்திருக்காரு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். 20 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்ட இந்த ஓய்வறையில 25 நபர்கள் வரைக்கும் ஒரே நேரத்துல இளைப்பாறலாம். குழு ஏசி வசதியோட மொபைல் சார்ஜிங் பாயிண்ட், குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, கண்காணிப்பு கேமரான்னு இந்த அறைக்கு முன்னாடி 20 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம்னு அவங்களோட அனைத்து தேவைகளையும் மனசுல வச்சு இந்த வசதியை செஞ்சு கொடுத்திருக்கு அரசு. இதன் மூலமா இரவுல உணவு விநியோகம் செய்யற பெண்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க கட்டணமே இல்லாம இளைப்பாறிக்கலாம். வேகாத வெயிலையும் கடும் குளிர்லையும் கனமழையிலையும் அயராது வேலை செய்யற உணவு விநியோக பணியாளர்களுக்கு உண்மையிலேயே ஓய்வறை திட்டத்தின் மூலமா பயன் கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. இதனால இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கறதா உணவு விநியோகம் செய்யற ஊழியர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. நேற்று முதலா சென்னையில உள்ள அதிக விநியோகம் செய்யற பகுதிகளில் மட்டும் இந்த ஓய்வறை திட்டம் அமலுக்கு வந்திருக்கு. வருங்காலத்துல சென்னை முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உணவு விநியோகிப்பவர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.